ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அமாவாசை பயங்கரமா எஃபெக்ட் பண்ணியிருக்கு போல இருக்கு நிறைய பேரோட லைஃப்ல நிறைய விஷயங்கள். என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் ஆச்சு? நல்ல விதமாவா? எப்படி? எல்லாருக்கும் நல்ல விதமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பேட் எனர்ஜி எதுவும் கிடையாது. நல்ல விதமாக தான் எஃபெக்டாக இருக்கும். என்ன மாதிரியான எஃபெக்ட் ஆச்சு உங்கள் லைஃப்பில்? ஏதாவது சில சேஞ்சஸ் வந்திருக்கும் உங்கள் லைஃப்பில்? சடனாக உங்க மைண்டில் ஏதோ ஒரு தாட்ஸ் வந்துட்டு இதை நம்ம மாற்றணும், இன்னியோட இதை கன்ஃபர்மேஷன், இன்னியோட இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாது, இது அடியோடு அழிக்கணும்னு சில பேர் சில விஷயங்களை சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. உங்களை அறியாமல் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நம்ம இதை பிஃபோராக பண்ணியிருக்கணும், ஓகே லேட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த விஷயம் நமக்கு நடந்தது. ஓகே, நீங்கள் பண்ணலைனாலும் யூனிவர்ஸ் உங்களுடைய நீங்கள் என்ன காட் பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த காட் உங்களை பண்ண வச்சாங்க. இதோட நீங்கள் அந்த விஷயத்துல இருந்து வெளியில் வரணும், அதை மறக்கணும், இல்லை சில விஷயங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே ஃபைன். 2-3 நாள் நிறைய வீடியோ போடல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அதே மாதிரி எனர்ஜி ரொம்ப டவுனாகவும் இருந்தது எனக்கு. ஸோ அதனால் என்னால் வீடியோ பண்ண முடியல. உடம்பு முடியாதனால எனர்ஜி ரொம்ப டவுன். இன்றைக்கும் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் பெட்டர். ஓகே, 3 days ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு ரீடிங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், வந்து உட்காந்தாச்சு. ஓகே ஓகே, நான் ஒரு 3 நம்பர்ஸ் சொல்கிறேன். 3 நம்பர்ஸில் நீங்கள் 3 நம்பர்ஸ் வேண்டாமா? ஓகே, ஸ்பிரிட் கைட்ஸ் 3 நம்பர்ஸ் வேண்டாம், 2 நம்பர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, 3 and 7, 3, 7 சொல்கிறாங்க. 3 செலக்ட் பண்ணுறவங்க 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 செலக்ட் பண்ணுறவங்க 7 செலக்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் இந்த நம்பர்ஸ். ஏதாவது பர்த்டே டேட்டாக இருக்கலாம், ஏதோ முக்கியமான ஒரு டேட் நம்பர், ஏதோ ஒரு நம்பர், லைஃப் பாத் நம்பர், அந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் pile 1 3, pile 2 7. ஓகேவா? ரிலாக்ஸ்டாக இருங்க, ரிலாக்ஸ்டாக செலக்ட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு செலக்ட் பண்ணாதீங்க. ஆனால் 2 பைல்ஸ் பார்க்கணுன்னா அதுவும் நீங்கள் பார்க்கலாம். என்ன மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் டெய்லி எப்பவும் சொல்கிறதுனா சில பேர் புதுசாக வந்திருப்பீங்க, அதனால் நான் திரும்ப சொல்கிறேன். என்ன மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கான ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு இந்த ரீடிங்கில் இருக்கலாம். சரியா? இது டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்தா கூட அதுதான் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட டைம். நீங்கள் இந்த வீடியோ ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃப்ரீ மைண்டோட பாருங்கள். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரியா? நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, நோ ஸ்பிரிட் கைட்ஸ் இன்னும் ரெடியா இல்லை. pile 1 3 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான மெசேஜ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஓ மை காஷ். ஓகே, 1 2 7 கார்ட்ஸ் எடுக்கிறேன் நான். ஓகே, இந்த கார்டு எடுக்கவா? ஓகே, ஒன்றா வேணுமா? சரி, இட்ஸ் ஓகே. கொஞ்சம் விளையாட்டு மூடில் இருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்பிரிட் கைட்ஸ். ஏதோ விளையாட்டு மூடில் இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஃபைன், எடுத்துக்கிறேன். ஓகே, நான் ரவுண்டாக ஒரு 6 கார்ட்ஸ் வச்சுருக்கிறேன். 6 கார்ட்ஸ் எடுக்கும்போது 2 கார்ட்ஸாக வந்திருக்கு சில இடத்துல. ஸோ நான் அந்த 2 கார்டாகவும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் கார்டு வந்துட்டு ஒரு கார்டு நம்ம செலக்ட் பண்ணணும். சரியா?
இந்த டெக்ல இருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ல இருந்து சென்டர் கார்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 6 கார்ட்ஸ் நான் இந்த டெக்ல இருந்து செலக்ட் பண்ணேன். யாரோ டவுட் கேட்டீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால நான் காமிச்சேன். சரியா? சில பேர் சில நேரத்தில் நான் வந்து கார்ட்ஸ் அப்படியே சொல்ற மாதிரி இருக்கும். சில டைம்ல வந்து கார்ட்ஸ் வந்து காட்டாம இருப்பேன். அதை வந்துட்டு சில பேர் ஒருத்தர் 2 பேர் கேட்குறீங்க. நம்புங்க, நான் என்ன சொன்னாலும் நம்புங்க, பொய் சொல்ல மாட்டேன். சரியா? நம்பிக்கையோட இருங்க, நம்புங்க. நான் என்ன சொல்றேனோ, ஒரு விஷயம் நான் பண்றேன், ஒரு விஷயம் நான் செய்யறேன்னா இது ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, என்னோட ஃபேமிலி என்ன நம்புறாங்கன்னு எனக்கு தெரியும். சில பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க என்ன வந்தது? 10 of Wands, reverse Knight of Wands. 10 of Wands and Knight of Wands. Wands. First 2 cards. பயங்கர ஃபோக்கஸ், பயங்கர பவுண்டரிஸ், பயங்கரமான ஒரு சில விஷயங்கள். சில பேரோட ஃபோக்கஸ் எல்லாரும் சாஜிட்டேரியஸ் எனர்ஜியா இருக்கலாம். உங்க சார்ட்ல சாட்டன் இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஏதோ ஒரு பிடியில இருந்து வெளியில யாரோ ஒரு பர்சன் பிடியில இருந்து வெளியில வர மாதிரி இருக்கு. இல்ல நீங்க உங்களுக்கான ஒரு மைண்ட் பிரிசன்ல இருந்து நீங்க வெளியில வரீங்க. பயங்கர வேகத்துல வெளியில வந்தீங்க. அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, கலெக்டிவ் மெசேஜஸ் மாதிரி. ஸோ நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க சேஞ்ச் எடுத்துட்டு வரீங்க. சடன் சேஞ்சஸ், சடன் ஸ்பீட் எடுத்திருக்கு. அந்த விஷயத்துல ஸ்பீட் எடுத்திருக்கீங்க. லியோ எனர்ஜியா இருக்கலாம், இல்ல லியோ உங்க சார்ட்ல இருக்கலாம். சில பேருக்கு எப்படி ரெசனேட் எடுத்துக்கணும், இந்த சைன்ஸ் மட்டும்தான் சொல்லி எடுத்துக்காதீங்க. என்ன மாதிரியான சைன் வேணாலும் இருக்கலாம். கலெக்டிவ் மெசேஜஸ் சில டைம் சிக்னிஃபிகண்டா இதுவும் உங்களுக்கு இருக்கலாம் சொல்லி அதான் இந்த ஜோடியாக் சைன் சொல்றது. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரியா? இது கலெக்டிவ் மெசேஜஸ். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இது உங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? பயங்கர ஒரு பேஷன், ஒரு ஸ்பீட் உங்களுடைய லைஃப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் சம்திங் தேர் இஸ் எ ட்விஸ்ட். என்ன மாதிரியான ட்விஸ்ட் என்றதை பார்ப்போம். அடுத்த கார்ட்ஸ் 2 வந்தது இந்த கார்ட்ஸ்ல இருந்து. இது இங்க இருக்கட்டும், நான் பார்க்கணும் திரும்ப. நீங்க பயங்கர ஃபோர்ஸ்ல வெளியில வரீங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, ரொம்ப பேஷனேட்டா இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிடியில இருந்தோ, ஏதோ ஒருத்தவங்க வலையில இருந்தோ நீங்க வெளியில வரணும்னு நினைச்சிட்டு அந்த வேகத்துல நீங்க வெளியில வரும்போது சடன் ஸ்டாப் ஆகுறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஸ்டாப் பண்ணுது. உடனே இருந்தாலும் யூனிவர்ஸ், 2 of Swords and யூனிவர்ஸ் உங்களை வந்துட்டு கைட் பண்றாங்க. சாட்டன் எனர்ஜி பயங்கரமா இருக்குது. அதிகமான சாட்டன் எனர்ஜி, டாரஸ் எனர்ஜி இருக்கு, நார்த் நோடு இருக்கு. இருந்தாலும் உங்க லைஃப்ல ஒரு புதிய விஷயங்கள் வர வேண்டிய நேரம். அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒரு லைஃப் உங்களுக்கான நீங்க எதிர்பார்த்த அந்த லைஃப்காக நீங்க மூவ் ஆன் ஆக வேண்டிய நேரம் இது. திரும்பவும் நீங்க அந்த ஃபோர்ஸ்ல நீங்க வெளியில வரணும்னு சொல்லி நினைச்சு நீங்க வெளியில வரும்போது பேஷனேட்டா ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடை செய்து யூனிவர்ஸ் உங்களை புஷ் பண்றாங்க. நோ, பேக்ல வராத, கோ ஃபார்வர்ட். முன்னாடிதான் நடந்து போகணும், பின்னாடி நீ திரும்பி பார்க்கவும் கூடாது, வரவும் கூடாது. ஓகே, 2 of Swords, லீப்ரா எனர்ஜி. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்போ வரும்போது பின் வாங்க கூடாது. அது இமோஷனலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2 cards. எஸ், ஏதோ சம்திங், ஏதோ ஒரு எனர்ஜி உங்களை பிளாக் பண்ணிட்டே இருக்கு. அது மற்றவங்களால வர எனர்ஜியா, இல்ல நீங்களா உங்க மைண்ட்ல நீங்களா சில விஷயங்களை இமேஜின் பண்ணிக்கிட்டு, இல்ல நீங்களா சில விஷயங்களை ஏதோ ஒரு இமோஷனலா நீங்க வந்துட்டு டிசிஷன் எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டு நீங்க அதை வந்துட்டு வெளியில வர முடியாம நீங்க சிக்கிட்டு இருக்கிறீங்களா என்னன்றது பார்க்கணும். ஓகே, வாட்டர் எனர்ஜி இருக்கு. ஸ்கார்பியோ, பைசிஸ், ஓவர் எமோஷனல் எனர்ஜி, ஓவர் இமோஷன்ஸ், ஓவர் ஃப்ளோ.
சில நேரத்துல இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றீங்க, சில நேரத்துல இமோஷன்ஸ் உங்களை மீறி சில விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க வெளிப்படுத்துறீங்க, அதனால ஏமாறுறீங்க. இமோஷன்ஸ் சில விஷயங்கள்னால நீங்க ஏமாறுறீங்க லைஃப்ல சில விஷயங்கள். இதை சேஞ்சஸ் பண்ணணும். எம்பரர் த லவர்ஸ், ஒரு எம்பரர் எனர்ஜில இருக்கீங்க. எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நீங்க லைஃப் லெசன்ஸ் எடுத்திருக்கீங்க, கத்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஏரிஸ் எனர்ஜி, ஏரிஸ் ஃபயரி எனர்ஜில ஃபயர் இருக்கலாம். உங்களுடைய எனர்ஜில மேபி சார்ட்ல லியோ இருக்கலாம், வாட்டர் சைன் இருக்கலாம், ஜெமினா இருக்கலாம். இல்ல ஜெமினாயில வந்துட்டு வாட்டர் சைன் சார்ட் அந்த மாதிரி லீப்ரா சம்திங். சில பேருக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப் விஷயமா கூட இருக்கலாம். ரொம்ப நாள் நீங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து தடை செஞ்சு நீங்க ஸ்டாப் ஆகுற மாதிரி. ஓவரால் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாக்குறேன் நானு. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், கண்டிப்பா இது நீங்க வெளியில வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சருக்கான ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் நல்ல குரோத்காகவும் தான் இருக்கும். சில பேர் ஆஃபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல இருந்து வெளில வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒர்க் பிளேஸ்ல இருந்து நீங்க அடுத்த ஒர்க் பிளேஸ் கண்டிப்பா மாறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஒரு நல்ல லைஃப் மாத்தி அமைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு. 2 கார்ட்ஸ் ரிவர்ஸ்ல இருந்தது. ஆனா ஓவரால் கார்டு வந்துட்டு கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்க நினைச்சதுதான் நடக்குது, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் தான் நடக்குது. இன்னமும் நீங்க பின் வாங்க கூடாது. யூனிவர்ஸ் உங்களை புஷ் பண்ணி வெளியில முன்னாடி போக சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரணும் நீங்க. அது என்ன விஷயம்ன்றத யோசிங்க. யோசிக்க தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் அந்த விஷயம் எந்த விஷயத்துல இருந்து வெளில வரணும்ன்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே நீங்க வந்துட்டு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு பிரசன்ட்ல மாட்டின மாதிரி மாட்டி இருக்கிறீங்க. நல்லதுக்கு இல்லை, வெளியில வாருங்கள். சரி, இத பைல் 1 நீங்க செலக்ட் பண்ணவங்க, இது உங்களுக்கான மெசேஜஸ். ஓகே, ரெசினேட் ஆச்சா? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரெசினேட் ஆச்சு என்னன்றது கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனை உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ்ல காட்டுங்க. ஓகேவா? சரி, நம்ம மூவ் ஆன் பண்ணுவோமா பைல் 2க்கு. ஓகே ஓகே, பைல் 2 செலக்ட் பண்ணவங்க, பைல் 2 செலக்ட் பண்ணவங்க ஃபார் பைல் 2. பைல் 2 பயங்கர கான்ஷியஸா தெரியுறீங்க. ரொம்ப ரொம்ப கான்ஷியஸ் மைண்ட். ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கர கான்ஷியஸ். கொஞ்சம் கேமராக்கு வெளியில ஷஃபிள் பண்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட். Oh my gosh, கார்ட் கீழே விழுது. 2 கார்ட்ஸ், 3 கார்ட்ஸ் எடுத்தாச்சு. பைல் 2 ஓகே. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஏதோ ஒரு விஷயம் அவசரப்பட்டு எடுத்துட்டீங்க, அந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பைல் 2 எப்படி ரெசினேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. உங்க லைஃபோட ஒரு பெரிய லெசன் கத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ கத்துக்கிட்டீங்க, லைஃபோட ஒரு பிக் லெசன் கத்துக்கிட்டீங்க. இனி இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றது கத்துக்கிட்டீங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க சொல்றத கேட்காம சில விஷயங்கள் நீங்களா டிசிஷன் எடுத்தீங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த கார்ட்ஸே சென்டரா வரணும்னு இருக்கு. நான் அந்த கார்ட்ஸே வச்சுட்டேன். சரி, நம்ம இந்த டெக்ல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார்டு
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்டு. ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு எம்பரர். எம்பரர், செவன் ஆஃப் வாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு ரிவர்ஸ். அதுதான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு டிசிஷன் நீங்க வந்துட்டு தெரியாம ஏதோ தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க. வீனஸ் எனர்ஜி இருக்கு. மாத்தி எடுத்துட்டீங்க உங்களோட டிசிஷனை வந்துட்டு. ஒரு எம்பரரா அந்த எனர்ஜில இருந்து நீங்க யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு ரொம்பவே யோசிச்சு நிறைய விஷயங்கள்ல நீங்க பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் டிசிஷன் நல்லா எடுத்திருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு அளவுக்கான ஒரு விஷயத்துல வந்துட்டு கோட்டையை விட்டீங்க. அது அவ்வளவு பெரிய கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வந்தா கூட இதனால என்ன நடக்க போகுது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்காதுன்னு நினைச்சீங்க. ஆனா அந்த விஷயம் தான் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த, ஏதோ ஒரு விஷயத்துல கொண்டு வந்து உங்களை நிக்க வச்சிருச்சு. இப்ப அது நினைச்சு ரொம்ப நீங்க வருத்தப்படுறீங்க. இது ஒரு பெரிய லெசன் உங்களுக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு இப்துனூண்டு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுல என்ன இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றது கண்டிப்பா கவனிச்சாகணும். அதை பத்தி நம்ம யோசிக்கணும். கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுன்றது உங்களுடைய பிக் லெசன். லைஃப் லெசனா இருக்கலாம், லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம், ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம், கெரியர்ல இருக்கலாம். யாருக்கு எப்படி ரெசனேட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு இருக்கீங்க. ஏரிஸ் எனர்ஜி. நிறைய விஷயங்கள்ல இப்படிதான் பண்ணிருக்கீங்க நீங்க. அந்த விஷயம்னால, அந்த ஒரு தப்பு பண்ணதுனால, அந்த ஒரு விஷயம் ஏதோ பேசினதுனால ஏதாவது விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். தவறான வார்த்தையை விட்டுருக்கலாம் பேசும்போது, இல்ல ஏதோ ஒரு தப்பான ஒரு ஆக்ஷன் எடுத்து அதனால அந்த ஒரு சின்ன விஷயத்தினால நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல சேஞ்சஸ் தலைகீழ மாறிடுச்சு. ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து சட்டுன்னு ஒரு சின்ன விஷயத்தினால சில விஷயங்கள்ல டிலே ஆகுறது, சில என்ன சொல்றது, சில விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதோ சம்திங் பண விஷயமா இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இழக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. கண்டினியூஸா உங்களுக்கு வந்து அடி மேல அடி, அடி மேல அடின்னு சொல்லிட்டு விஷயங்கள் வந்துனே இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேர்ஃபுல்லா சில விஷயங்களை யோசிக்கணும். ஏதோ சில பேர் வந்துட்டு நீங்க நண்பனா இல்ல கோவொர்க்கர்ஸ் இல்ல ஏதோ ஒரு லைஃப்ல ஏதோ ஒருத்தவங்க பர்சன் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. அந்த விஷயம் வந்து அந்த பர்சன் ஒரு ஹானஸ்ட், ஒரு வர்த்தபிள் பர்சன் கிடையாது. அவங்க வந்துட்டு உங்களை பத்தி ரொம்பவே தவறா நினைக்கிறாங்க. அவங்க ஒரு பாம்பு மாதிரி, ஒரு ஸ்னேக் மாதிரியான எனர்ஜி அவங்க கிட்ட இருக்கு. நீங்க சொல்ற அதனால ஒரு சின்ன விஷயத்தினால நீங்க கவனிக்காம விட்டதுதான் இவ்வளவு பெரிய லாஸ். லைஃப்ல நிறைய லாஸ் அதிகமான லாஸ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. லைஃப்ல நிறைய விஷயங்கள் லாஸ் இருக்கு. இப்ப இது சரி பண்ண வேண்டிய நேரம். நீங்க 4 of Wands, 9 of Wands எல்லாமே ரிவர்ஸ்டு, எல்லாம் ரிவர்ஸ். ஒரு தப்பு பண்ணீங்க, அது எல்லாத்தையும் மாத்திருச்சு. லைஃப்ல எல்லா தப்பையும் மாத்திருச்சு. ஒரு தப்பான முடிவு, ஒரு தப்பான ஒரு ஆக்ஷன், அந்த டிசிஷன்னால லைஃப்ல நிறைய லாஸ், நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ், சில தப்பான சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள்ல. இது இப்ப நீங்க இதை மாத்துறதுக்கான நேரம். நீங்க இப்போ ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஒரு எம்பரர் எனர்ஜில தான் இருக்கிறீங்க. அந்த எனர்ஜிய வெளியே எடுத்துட்டு வாங்க. யோசிங்க, நிறைய விஷயங்கள் யோசிங்க, ஷேர் பண்ணாதீங்க. சில பேர் அதிகமா டிராவல் பண்றவங்களா இருக்கலாம், ஒர்க் பிசினஸ் விஷயமா, அதுல உங்களுடைய விஷயமா. சில பேர் வந்து கருடன் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்கீங்க. மேபி உங்க பக்ஷியா இருக்கலாம். கருடன் எனர்ஜி. சில பேர் வந்துட்டு உங்களுடைய லக் உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய லக், உங்களுடைய லைஃப் எல்லாமே. ஆனா நீங்க அந்த லக், அந்த டிசிஷன்ஸ், சில விஷயங்களை நீங்க மத்தவங்க கூட ஷேர் பண்ணதான் உங்களுக்கு ஒரு தவறான முடிவு எடுக்கிற மாதிரி, சில டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரியான முடிவு வந்துருச்சு. கழுகு சில பேருக்கு சிக்னிபிகண்டா இருக்கலாம். இப்போ நீங்க அந்த எனர்ஜில வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா நீங்க வந்துட்டு ஒரு எம்பரரா உட்கார்ந்துட்டு
நிறைய பேருக்கு வந்துட்டு கைட் பண்ணி, நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு நல்ல விதமா பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். அது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால எல்லாம் மாறிடுச்சு, டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே வந்து டிலே ஆயிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல, ஒரு growth இல்ல, சடனா பிளாக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சில விஷயங்களை. இப்போ நீங்க உங்களுடைய அந்த கழுகு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜில நீங்க வரணும். டைம் பார்த்து எந்த இடத்துல நீங்க அந்த உங்களுடைய குறி தப்பாம அந்த விஷயத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அந்த விஷயத்துல ஒரு கழுகு எப்படி எவ்வளவு வேகத்துல எவ்வளவு ஹைட்ல இருந்தாலும் அதோட இறைய வந்து கரெக்டா கேட்ச் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் எடுத்துட்டு வாங்க லைஃப்ல. கண்டிப்பா இந்த எனர்ஜி, உங்களோட எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. சில நாள் சில பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்றேன், ஒருத்தர் ரெண்டு பேர் ரொம்ப கொஞ்சம் ஆட்டிடியூட் தலகணம் கொஞ்சம் வந்தது, லைட்டா எட்டி பார்த்தது, ஹலோ ஹாய்னுட்டு அவ்வளோ ஹாய் ஹாய்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் நீங்க பணம் சம்பாதிச்சாலும் லைஃப்ல முன்னேறினாலும், ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் மைக் ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு. எவ்வளவுதான் தலகணம் எவ்வளவுதான் அது இருந்தாலும் நீங்களா இருக்கணும். ஸ்டார் எனர்ஜி அக்வாரியஸ் நிறைய விஷயங்களை வந்துட்டு யோசிக்கணும். நீங்க அதிகமா யோசிக்கணும். சில விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் தான், அதை நீங்க யோசிங்க. நிறைய விஷயங்கள், சில பேர் வந்துட்டு ரொம்ப அதிகமான டென்ஷன் அந்த மாதிரியான திங்ஸை வந்து மைண்ட்ல வச்சுட்டு இன்னும் ஹீல் ஆகாம இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துல. அதுல இருந்து நீங்க ஹீல் ஆகணும். உங்களுடைய ஹீலிங் எனர்ஜி ஸ்டார்ட். சில பேருக்கு என்னதான் ஹீலிங் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தாலும், அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல இது பண்ற அந்த மாதிரி சில பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவாய்ட் பண்றீங்க, இக்னோர் பண்றீங்க சில விஷயங்களை. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சயின்ஸ் இக்னோர் பண்றீங்க, உங்களுக்கான அந்த ஹீலிங் எனர்ஜிஸை இக்னோர் பண்றீங்க. நிறைய விஷயங்களை நீங்க இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க, தவறான விஷயம். பைல் 2 பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நீங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டது. வெளியில இருந்து எந்த ப்ராப்ளம்ஸும் வரல, நீங்களா கிரியேட் பண்ண ப்ராப்ளம்ஸ் நீங்களா தான் பார்க்கணும், நீங்களா தான் யோசிக்கணும். இப்போ திரும்ப உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது, சயின்ஸ் கொடுக்கும் போது, அதை நீங்க வந்துட்டு இல்லை வேற ஒரு பர்சன்னாலேயோ ஏதோ ஒரு விஷயம்னாலேயோ உங்களுக்கு வந்து அது தெரியப்படுத்தும் போது நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஸ்டார் குவாலிட்டியில இருக்கக்கூடிய பர்சன் நீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வரணும்னா நீங்க கண்டிப்பா சில விஷயங்கள்ல நீங்க கவனமா பாருங்க, அது என்ன விஷயம் சொல்லி செக் பண்ணுங்க. உங்களுடைய ஆட்டிடியூட கொஞ்சம் குறைங்க. இது சில பேருக்காக சொல்றேன், எல்லாருக்காகவும் கிடையாது. ஓகேவா? லைஃப்ல நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்கணும். நிறைய விஷயங்கள்ல நீங்க நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்தையும் நீங்க யோசிக்கணும். காஃபி ஆறிடுச்சு. இது என்னோட இக்னோரன்ஸ். நிறைய விஷயங்கள் லைஃப்ல மாற்ற வேண்டி இருக்குமா, செக் பண்ணுங்க. யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்றத பாருங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. ஓகேவா? பைல் 3 மூவ் ஆன் ஆகுமா? ஓகே, இது பைல் 2. இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். நிறைய விஷயங்கள், ஒரு தப்புனால நிறைய விஷயங்கள் லைஃப்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. என்ன விஷயமா இருக்கலாம்ன்றது பாருங்க. நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் செக் பண்ணணும். சில விஷயங்கள் நீங்க தான் மாத்தணும். நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய விஷயங்களை, சில பேர் உங்களுடைய தாட்ஸ், யோசிக்கிற விதத்தை சேஞ்ச் பண்ணணும். பார்க்கிற விதம், யோசிக்கிற விதம். நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம பணம் வர்றதுக்கு முன்னே ஒரு நம்ம கொஞ்சம் லைஃப்ல ஒரு ஸ்டெப் மேல வரும்போது ஒரு லெவல், அப்போ கூட நம்ம வந்துட்டு நம்மளுடைய அந்த சில விஷயங்களை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. மனுஷங்க ஓகே விடுங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிட் வேண்டாம், ஸ்டாப் பண்ணுன்றாங்க. நோ அட்வைஸ். சில பேருக்கு நான் பண்ற அட்வைஸ் பிடிக்காம கூட இருக்கலாம், ஓவரா பேசுறேன்னு நினைக்கலாம். ஓகே, பைல் 3க்கு மூவ் ஆன் ஆகுமா?
file 3. சில டைம் இந்த மைக் ஸ்டாப் ஆயிடுது, ஒரு வீடியோ வேஸ்டா போயிடுது பேசுறது, அதனால தான் அப்பப்போ செக் பண்றேன். இருந்தாலும் வாய்ஸ் எப்படி வருது என்னன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் வீடியோவே பண்ண முடியல என்னால. file 3 சாரி, file 3 கிடையாது. என்ன ஆச்சு எனக்கு? file 2 மேபி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் சொல்ல முடியல, செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதோட அப்படியே விட்டுடாதீங்க, கொஞ்சம் கான்சென்ட்ரேட். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.